பழனிமலை முருகா பணம் நீந்திருக்குமரா பணம் ஒன்று என்றெனிக்குத்தான் நானு பணம் ஒன்று என்றெனிக்குத்தான் கொண்டு தாராது இளமை இதுவாக தனிமை பொருளாக இளமை இதுவாக தனிமை பொருளாக நிம்மதியே என்னதுக்குத்தான் நிம்மதியே என்னதுக்குத்தான் முருகா நிம்மதியே என்னதுக்குத்தான் முருகா பழனிமலை முருகா பணம் நீந்திருக்குமரா பணம் ஒன்று என்றெனிக்குத்தான் நானே பணம் ஒன்று என்றெனிக்குத்தான் உள்ளநாள் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் பாடி உண்மை பொருளாக உந்தனையே நாடி உள்ளநாள் திருப்புகழ் பாடி உன்னை பொருளாக உந்தனையே நாடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மகையை தேடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மகையை தேடி மகிழ்ந்திட வரம் ஒன்றுதான் மகிழ்ந்திட வரம் ஒன்றுதான் முருகா மகிழ்ந்திட வரம் ஒன்றுதான் முருகா பழனிமலை முருகா பணம் நீந்திருக்குமரா பணம் ஒன்று என்றெனிக்குத்தான் நானே பணம் ஒன்று என்றெனிக்குத்தான் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி வேர்காத்து வீட்டிருப்பார் வீரனவன் திருக்கோழி வேர்காத்து வீட்டிருப்பார் வீரனவன் திருக்கோழி கூட்டினகமாத்திடுவார் குலதெய்வம் மாக்காளி குலதெய்வம் மாக்காளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி தஞ்சம் என்றால் தஞ்சை நகர் சரணம் என்றால் சமயபுரம் தஞ்சம் என்றால் தஞ்சை நகர் சரணம் என்றால் சமயபுரம் கண் கொடுக்கும் கண்ணபுரம் கை கொடுப்பார் அன்னகவை கை கொடுப்பால் அன்னகவன் திருப்பினிலே முத்துதிரும் தேவி என்றால் வாழ்வுதிரும் திருப்பினிலே முத்துதிரும் தேவி என்றால் வாழ்வுதிரும் நெருங்காதார் மேனியெல்லாம் நெருப்பாக கொதித்துவிடும் நெருப்பாக கொதித்துவிடும் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி வேண்டி நின்றால் வினைகளைவார் வேப்பிலையாய் குளிர்ந்திடுவார் வேண்டி நின்றால் வினைகள்
போக்கிடுவார் நோயெல்லாம் போக்கிடுவார் கடலுக்கு கொடுப்பார் காலமலை நன்மாரி காலடியாரில் காட்டி கதி கொடுப்பார் அருள் மாறி கதி கொடுப்பார் அருள் மாறி கருமாகும் உயிர்க்கெல்லாம் கருமை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே ஈட்டிருக்கும் மகமாய் கசிந்துருகும் மனதினிலே ஈட்டிருக்கும் மகமாய் 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 நீங்க பக்குவமா கோமாளி 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 அவரை ஏமாளி 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 கோமாளி ஏமாளி 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 இணையத்துறவர் கோமாளி நாடு செழிக்க வேண்டும் நல்ல மலை திக வேண்டும் நாடு செழித்திட வானம் பொழிந்திட நல்ல கோமாளி வந்துட்டு வணக்கம் மண்டலம் மழை அவசியம் வரும். இன்னைக்கு பரமக்குடியில மழை, புதுக்கோட்டையில மழை. ஆமா, இங்க மழை இல்லைன்னா என்ன காரணம்? நாடகத்தை ஆரம்பிச்சிட்டு 12:25 மேல லேசா ஒரு தூறல் வரும். நான் சொன்ன மாதிரி இருக்கும். 12:25 மேல லேசா ஒரு தூறல் வரும். ஆமாங்க, தூறல் மட்டும்தான். தூறல் வரும். ஏன்னா அதுக்கு மேல வருமா வராதுன்னு தெரியல, குருட்டடியா சொல்றது தானே. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் போயிடாதீங்க. சரி, அட்வான்ஸ் கொடுத்தாச்சா? ரைட்டு. எத்தனை கலைகள் இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம்.
ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஆமா. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம், கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். அண்ணே அது என்ன டைவர்ஸ் நிகழ்ச்சி? டைவர்ஸ் நிகழ்ச்சினா பொண்டாட்டி வந்து குழம்பு சட்டியை தூக்கி புருஷன் தலையில ஊத்துறது, புருஷன் வேடிக்கை பார்த்துட்டு வெறுகு மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது. ஏப்பா நீ சொல்றது தப்பு. என்ன பொண்டாட்டி புருஷன் தலையில குழம்பு சட்டியை ஊத்தன? ஆமா. அப்ப பொண்டாட்டிக்கு தானே டைவர்ஸ், புருஷனுக்கு கிடையாதுல்ல. அது டைவர்ஸ் நிகழ்ச்சி தானே நான் சொல்றேன். நாளை எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலை மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எல்லைச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பெருமக்களே மற்றும் இந்த நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கோ இருந்து வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகனே வரவேற்றுக் கொண்டு நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற இந்த இருளாய் அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். அவுட்டு போயிடுச்சு மாநில சுருக்குன்னு ஏற்று ஹலோ ஹலோ சத்தம் கேட்டு ஆளு ஒடியாரன்னு என்னவோ நடக்குது அப்படின்னு கொஞ்சம் வாலி மெக்க வைங்க. பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே. எவ்வளவு நேரம் ஒரு பாட்டுக்கு பொறுமையா வாசிக்கிறீங்க? சும்மா படிச்சு பார்த்தேன், அதுக்கு மெனக்கட்டு வாசிக்கிறியா? இவர் கல் எடுத்து வேணா ஒரு நாள் கல் எடுத்தாந்து கொடுக்குறாயா? சண்டாரம் எனக்கு எதிரி எங்கேயுமே ஊர்லாம் தான் இருக்காங்க. இந்த காடர்ந்த குடியிலே உண்மையிலே சங்கீதம் இப்படி படித்தா தான் பாஸ் ஆக முடியும். ஏன்னா இந்த காடர்ந்த குடியிலே விட்டிருக்கின்ற அந்த தேவேந்திர குல வேளாளர் உரைமுறைக்கு பாத்தியப்பட்டு அந்த இருளாயம்மன் திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த இருளாயம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு
நம்மளை வாழ வைக்கிறதே அந்த இருளாயி அம்மன் தான். கேட்ட வரமெல்லாம் தந்திடுவாள் இந்த இருளாயி அம்மன். தீராத வினைகளையும் தீர்த்திடுவாள் இந்த இருளாயி அம்மனை வணங்கி கலைப்பிடிய துவங்குவோம் என்பதை தெரிவிக்கொள்ள. குடும்பத்தோட கறந்த கூடி வருவோம். குறைச்சு முறை சுத்தமா குறைச்சு முறை. இந்த கூரைகள் எல்லாம் இருளாயி அம்மனு கிட்ட சொல்வோம். இந்த கூரைகள் எல்லாம் இருளாயி அம்மனு கிட்ட சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். காலோடு கட்டப்பட்டு நடப்போம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா இருளாயி அம்மனை நினைப்போம். கவலை வந்தா இருளாயி அம்மனையே நினைப்போம். குடும்பத்தோட 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 கலந்த கூடி வருவோம். இந்த குறைகள் எல்லாம் இல்ல எமண்ட சொல்வோம். குறைகள் எல்லாம் இல்ல எமண்ட சொல்வோம். அதோடு கஷ்டப்பட்டு நடப்போம். அதோடு கட்டப்பட்டு நடப்போம். அதோடு கஷ்டப்பட்டு நடப்போம். அவள் வந்தா அம்மனையே நினைப்போம். அவள் வந்தா இல்லாயி அம்மனையே நினைப்போம். குடும்பத்தோடு பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டு கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம மணி கட்டுவோம். அங்கு வரும் குருந்தரம்மா அம்மா. அரங்கு வர பொருண்டு வர அம்மா இருளாயி அம்மா. உன் கையில அம்மா அந்த வரும் குருந்தரம் அம்மா கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே. குடும்பத்தோடு குடும்பத்தோட போய் இழுக்கு போவோம். நிறைவேற்றி வைப்பதுமே இருளாயி அம்மன் தான். ஆட்டமாடி வாராரையா இருளாயி அம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே இருளாயி அம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே இருளாயி அம்மன் தான். குடும்பத்தோடு வேட்டையாடி வாராரையா இருளாயி அம்மன் தான். இந்த வேதனைகளை கேட்பதுமே இருளாயி ஓடி வாமா. வெட்டையாடி வராரையா இருளாயி அம்மன் தான். வேதனையை கிட்டதுமே இருளாயி அம்மன் தான். இருளாயி அம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே இருளாயி அம்மன் தான். கைதட்டி 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 அப்படி கைதட்டுங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்க. அது புருஷனை மட்டும் முதுகுலே வட்டி சங்கு சங்குன்னு குத்துறியல்ல. நல்லா கைதட்டி. இந்த உண்மை தாண்டி அந்த முண்டை பையலுக்கு எப்படி தெரியும் ஒரு அக்கா இது அப்படியே சொல்றாண்டி அப்படின்னு. நல்லா கைதட்டினா அத்தான் நல்லா உற்சாகமா இருக்கு. எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. கைதட்டினா தான் பிரஷர் குறையுது. ஆமா ப்ளஸர் குறையும் தம்பி பார்த்துக்கோங்க. பிரஷர் இல்ல, அது காணாமே போச்சு. பிரஷர் ப்ரெஷரானே தெளிவா சொல்லுங்க. மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும். ஆமா உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரம்னு கால் சூழ்வரிக்கும். பிடிச்சி இழுக்கு அப்படியே ரப்ப ரப்பு. இருக்குது எனக்கு. இப்படி இருந்தோம்னா கை மர ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. ரத்த ஓட்டம் எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி, நிறைய ஆளுங்க கட்டிக்க மாதிரியே தெரியுது. குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு, பின்னால நிலை
ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு. குண்டு குண்டு எதுக்கு தம்பி? பின்னால சுரண்டனா சொல்லட்டி மூக்கில் அடிக்க. புருஷம்பளம் அம்புட்டு வேலிக்கரை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து வெயில கடந்து செத்து தௌசர்ல 32 ஓட்டை இருக்கு. அது என்ன கரெக்டா 32 ஓட்டையா சொல்றீங்க? சைடுல போயிட்டே இருக்கு. அந்த அப்ப இருந்தாட்டே காத்து ஃப்ரீயா போகும். இவங்கெல்லாம் குறுப்பு செல்ல கட்டி அந்த 8 நாளைக்கு பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஒன்றா சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அவ்வளோ தாத்தாக்கள் இன்னைக்கு திருவிழா இங்கே ஏற்பாடு பண்ணோம்னா ஒரு நாள் ஒரு யோசனையில் இருப்பாங்க. அவங்க பல கடைக்கு போகணும், ஜவுளி கடைக்கு போகணும், ஃபேன்சி ஸ்டோருக்கு போகணும், நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லர் கடைக்கு போகணும். நம்ம ஆண்கள்லாம் போகிற 2 கடை தான். என்னண்ணே அவங்களுக்கு அவ்வளோ கடை சொன்னியா, நம்மளுக்கு 2 கடை தான் சொல்றீங்க. நம்ம ஆளு ஒன்று புராந்தி கடை, கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை. குறுப்பு ஜலை கட்டி நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் 8 நாளைக்கு ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. எப்படி கும்மி கொட்டுவா அப்படி இப்படித்தான் பொம்பளையில விட்டுவாளா நீ விட்டுறியான்னு? இல்லண்ணே அப்படித்தானே கூட்டுவாங்க. ஒரு ஆளு ஒரு சுதியில பாடுவாங்க, ஒரு பக்கம் கட்டுவாங்க. நீ பாட்டுக்கு பாடியா? அப்படிதான் கொட்டுக்காடி பெல்ல புரிச்சல இங்க இல்லடா டே சண்டை எடுத்துட்டு போயிடாம. இங்க இல்லடா கும்மி கொட்டையில அவங்க பேசிக்கிடுவாங்க. இங்க இல்ல அதில் நம்மால ஆம்பளையால இடையில நுழையாம பாரு. தலை அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு. அது பக்கத்துலயே நின்றுக்குருவேன். அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்று அத்தாச்சி அண்ணன் அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன். அப்படிதான் பாருங்கடி அதோட அறுத்துக்கிட்டும் மண்டே ஓடிக்கிட்டும் முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முழிப்பாரு, ஏன்டா முளைப்பாரி ஓட்ட முடியும். அப்புறம் நம்ம ஆளு உள்ள அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. அண்ணே அப்பா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணே அந்த வேலை பண்ணியிருக்கேன்ல. அதே மாதிரி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நல்லா ஒரு பாட்டு மூலம் நல்லா ஜோராக ஒரு கை தட்டி நாடாம வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. நல்லா கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்தினாத்தான் எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும். சொத்து பிரச்சனை இருக்குது, இடத்து பிரச்சனை இருக்குது, மண்டை உடைக்கிறது, வேலி தாண்டாது, வப்பாட்டி பிரச்சனை, வாகன காற்று கொடுக்க முடியாத பிரச்சனை, பல பிரச்சனை இருக்கும். ஒரு அடி கேப்பு கிடக்கும், அந்த இடையில தண்ணி ஓடிடுச்சு. நீ எப்படி ஓம்பிட்டு தண்ணி அப்படிக்குள்ள நுழையும் அவங்க அடிச்சு மண்டை உடைச்சு பல பிரச்சனை இருக்கும். இவ்வளவு பிரச்சனை இருந்தேன். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கப்படாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வெட்டி எல்லாரும் கூட்டம் போட்டு ஒன்னா இந்த கூட்டம் போட்டு இந்த நாடகம் நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு நாடகம் நடத்துறாங்க. முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க. அது கூட்டம் போடுறது அது சுப்பிரமணியன் தங்கராஜ் மட்டும் வர மாட்டேன். வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கணுமா கேட்பாங்க. சுப்பிரமணியன் தங்கராஜன் வராமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். மறுபடியும் கூட்டம் போடுவாங்க. அதுல முனியராஜ் மட்டும் வராம அப்ப நாங்களாம் இழுச்சா கூவுது கூட்டம் மயில் ஓடுறியா தலைவர் பதவி நிக்கடா மயில் ஆளுங்க தலைவர் வைக்கப்படாரா இவங்க வைக்கவே விடாத தலைவர்
லட்சியம் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். டேய் மறுவாடிக்கு ஐயா பொதுவா சொல்றேன் ஒன்னே சொல்றேன். மறுவாடிக்கு ஒரு கூட்டத்தை போடுவாங்க. டேய் எது எப்படி இருந்தா சரி ஏண்டா ஊருக்கு ஊரு வருஷம் நாடகம் வைக்கிறேன், இந்த வருஷம் நாடகம் வைக்கலாம், 4 பேர் நம்மளை மதிப்பானாடா, ஆடாம் பார்க்க ஆடு வருது வரல, நம்ம ஆத்தா இல்லையம்மா பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் சரி 5000னா 5000 தான் வரி, 10,000னா 10,000 தான் வரி. எவ்வளோ சிரமப்பட்டு வரியை போட்டு நாடகத்தை வைக்கிறோம். மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொட்டைக்கு கொடுக்கணும், காவல்துறை பெர்மிஷன் வாங்கணும், சாப்பாடு ஏற்பாடு நாடகத்துக்கு கொடுக்கணும், ஒளிபெருக்கி கொடுக்கணும், ஒளிபெரு அட்வான்ஸ் அங்கே கொடுக்கணும்னே ஒளிபெருக்கி அதான்டா சொன்னேன். மைக் செட்டு வேற ஒளிபெருக்கி வேறையோ அப்படியா? எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு கராஜெட்டுக்கு கொடுக்கணும். கராஜெட்டு கொடுக்கணும். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை எவ்வளவு சிரமப்பட்டு சொந்த வந்ததுக்கெல்லாம் சொல்லணும். அப்பா திருவிழா சொந்த வந்து தாண்டா சொல்லுவாங்க இல்லையா? அது சொல்றது இல்லையா? சரக்கு எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்தினான். இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 165 ரூபா தான் செலவு. 185 185 உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியல. நம்ம அந்த கடைக்கு போனதில்லை. ஏன் அப்படி போன நம்ம போடுறது எவ்வளோ லேட்டாக அனுப்பிச்சு ஓசியில் வாங்கி தருவாங்க. நம்ம கை காசு ஓட்டுலாம். என்னைக்கு நீங்கள் கை காசை போட்டு குடிச்சிருக்கீங்க? அது எப்படி இல்லை 185 எப்படி 185 போட்டு தண்ணியை போட்டு நாடகம் நடத்த என்ன மாதிரி நாடகம் நடத்துற நீ? நாடகம் நடத்துற பாக்குறேன்டா கல் பப்புனுக்காரன் மோரே தாய் பாரு தாய் பொலியார் மாதிரி மாறிக்கிட்டு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம அவனெல்லாம் நாடகத்தில் போட்டு பப்புனுக்காரன் அவனுக்கெல்லாம் சூடு சொரணம் இருக்க எதுக்கு இங்கே வர்றான்? அவன் வரட்டும் தாயில அன்னைக்கு முச்சந்தில வச்சு விளக்க மாத்தால அடிச்சு அவன் தலையில சாணியை கரைச்சி ஊற்றி அவங்க சொல்றால நீ சொல்லியா? இல்லைண்ணே சொல்லுவாங்க அவங்க அந்த மாதிரியெல்லாம். நீ தாண்டா சொல்ற மாதிரியே இல்லைண்ணே 10 பைசாக்கு புண்ணியம் இல்லை குண்டிய குண்டிய ஆட்டிக்கிட்டு பைசாக்கு முன்னாடி இல்லாம எதுக்கு தான் வந்தான்னு தெரியல பொலி எழுது மாறி மாறி நிற்கிறான். அவங்க சொல்லுவாங்கண்ணே அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்பா நீ சத்த இல்ல அவ ஊருக்கார சொல்றாலும் நீ தாண்டா எனக்கு செருப்படி வாங்கி கொடுப்பேன் அவனை அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை கெடுக்கிறது. அதுக்கு இந்த ஊருக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். வரி கொடுத்தாலும் செவனேன்னு இருப்பேன். எதுக்கும் சம்பந்தம் அவன் பண்ணுற அம்போக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமாளி இருந்துங்கிற ஒரு ஆள் வெட்டி குதி எப்படா வரேன் கேட்குறேன் என்னை. ஆமாய்யா ஒரு நாள் நாங்கள் நாடகம் நடத்தி இந்த காசை வாங்கிட்டு போம்னு படுற பாடு. எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்து கொண்டு மற்றும் எண்ணகரத்தில் என்ன சுத்தமாக குறைஞ்சிருச்சு. எண்ணகரத்தில் முன்னகரமை விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா நயினார் கோவில் ஒன்றியம் பாடந்தகுடி இருளாயி அம்மன் நகர் கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்டு ஸ்ரீ இருளாயி அம்மன் கோவில் பூக்குழி அக்கினி சட்டி வேல் பூகுதல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகை. வருபவரும் ஆனி மாதம் 2ஆம் தேதி 16/6/2026 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் நயனார் கோவில் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் காலந்தகுடி உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் தலைமையிலும் மேல காலந்தகுடி இருளாய அம்மநகன் பொதுமக்கள் முன்னிலையிலும் இன்றைய தினம் புகழ்பெற்று எழுதி கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் சீர்திருப்பாடி வரும். பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியவது கடமை. ஆகவே முத்தமிழை முனையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற சுட்டி ஒரு நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா திண்டுக்கல்லை சென்று ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் வருங்கமடையிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடித்து காட்டுகிறார். இறுதிமலை உரையாடி குயில் ஓண்டு குயிடும் கோயில வாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி அன்பு சௌரி புதுவையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் விரங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான என்று வெற்றி முரசு கூட்டி வரும் வீரமங்கலத்தைச் சேர்ந்த லே கவிராஜ் அவர்கள் விரங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்புவண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ் பிரபுராஜ் அவர்கள் விரங்கமடையிலே ஆறுமணிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். இப்ப இருக்கிற மாதிரி இருக்கட்டும் மாநில மட்டும் ஏத்தனை செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா புவாசமே எடை போடுதம்மா பின்போடு ஜாதி பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம்
மங்கை மோக கூந்தலோ வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவநாட ஊடலோ ஆழம் துளிர் மேலே கனித்தேன் கனிகளை தேடுது ஆசை கிளி பாசையுந்தை ராகம் வந்து பாடுது காடைகள் மலைகள் தேவனின் கலைகள் தாழம் பூவில் தந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதமா புவாப்பமேடை போடுதமா பின்போல ஜாடை பேசுதமா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். ரொம்ப சிறப்பாக இசைத்த செந்தாளம் பூவில் வந்தாடும் இப்படித்தான் விஜய் அழகு மிகுந்த ராஜகுமாரி. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புள்ள நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி ஆவடியார் கோயில் அருகாமையில் உள்ள ரெட்டாளத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் விரங்கமடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் டவுன் செய்ப்பார்கள். திருநாட்டில்
பலே 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 ரொம்ப சிறப்பாக இசைத்த அண்ணன் கைதட்டின ஒரு அண்ணன் உன்னை கும்புறேன் நீ ஒரு நாள் நான் கைதட்டினா போதும் நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பண்ணன் புதிய சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் வருகமடையிலே ஆல்ரவுண்ட் முகர் சிங் செய்ப்பார் முகர் சிங் ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு சார்ந்து நன்றி கைதட்டி அன்பர்களை சார்ந்து நன்றி முகர் சிங் வாசிங்கன்னா ரொம்ப சிரமம் நம்மளாம் ரெக்கார்டிங் தேட்டரில் பார்க்கலாம் திரைப்படத்துறையில் பார்க்கலாம் அந்த நாடகத்துறையை ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தமாய் விலகக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகை சேர்ந்த தியாகராஜன் அவர்கள் வருங்கமடையிலே தாளம் இசைப்பார்கள்.
சித்த இசை சக்கரவர்த்தி சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு நாடகத்திற்கு சிறந்த முறை சீனமைப்பு காளீஸ்வரி சின்ஸ் உரிமை இல்லை கவிராஜ் வீரமங்கலம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபெருக்கி அமுக சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி வந்திருக்கும் ஒளிவழி அமைப்பு ரொம்ப சிறப்பான முறையில் அமைத்திருக்கும் ஒளிவழி அமைப்பு தஸ்மிதா ஆடியோஸ் இருளாயம்மன் நகர் போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவழி அமைப்பு தஸ்மிதா ஆடியோஸ் அன்புடன் சார்ந்து நன்றி அன்றைக்கு கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொட்டகை அமைப்பு கணேசன் சாலை கிராமம் அன்புடன் சார்ந்த நன்றி சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் ரொம்ப சிறப்பான உபசரிப்பு என்ன வேணும் என்ன ஏது வேணும்னு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தினை காண அன்பு அழைக்கின்ற இப்படிக்கு இருளாயம்மன் களஞ்சிய மன்றம் சோனையா களஞ்சிய மன்றம் இந்திரன் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் சுற்றுவட்டார குலதெய்வ பொதுமக்கள் மற்றும் காடாந்த ஒடி மேல காடாந்த ஒடி இருளாயம்மன் நகர் பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி மன்னார்குடியைச் சேர்ந்த சாந்தி அவர்கள் விரைவிலே டான்ஸாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்திரன் மருதங்குடியைச் சேர்ந்து அன்பு மைத்திரன் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் விஜய் டிவி புகழ் அன்பு மைத்திரன் மருதங்குடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பகுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்து எம்பி கார்த்திக் ராஜா பவன்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்கின நன்றி அன்றைக்கு கலந்த வணக்கம் முன்னால் ஒத்து பண்ணி வாங்க. ஹலோ, எங்களது இருளையம்மன் நகர் கிராம பொதுமக்களின் சார்பாக எனது ஆறுயிர் தம்பி கார்த்திக் ராஜா பவுன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. தம்பி, உனக்கு சின்ன வேண்டுகோள். நல்லா சொல்லுங்க. அந்த கருவாடு சொல்லுவீங்கல்ல, நெத்திலி புத்தலி, அந்த கருவாடு பண்ணிடுவேன். கருவாடு ஆறுமணிய கலையரசு அன்புடன் புதுக்கோட்டையை சேர்ந்த பிரபுராஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலே பொன்னாடை இணைத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை இணைத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருள் அவர்களுக்கு பொன்னாடை இணைத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நாங்களே எப்படி இடியப்பம் இருக்கேன், நீ இடியப்பம்ங்கிற. நால மாஸ்டர் அன்பு மாமா வம்பனை சேர்ந்த தியாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை இணைத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. சீனுக்கு அப்படியே கொடுத்துருங்க. எங்களுக்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு காளீஸ்வரி சீன்ஸ் அன்புகளுக்கு பொன்னாடை நிமித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு வருகின்ற காவல்துறை அன்பு யாவர்களை மேடைக்கு வருகென வரவேற்கின்றோம். இங்கு வருகின்ற காவல்துறை அன்பு யாவர்களை மேடைக்கு வருக வந்திருந்தாங்க. இந்த வாங்க ஐயா, வாங்க எல்லாரும் வாங்க. இங்கு வருகின்ற காவல்துறை அன்பு யாவர்களை மேடைக்கு வருக வரவேற்கின்றோம். இந்த ஈபியிலேருந்து யாராவது வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஈபி முருகேசனை வாங்கினே. ஐயா வாங்க, மேலே வாங்க வாங்க. படி எங்கிட்டு எங்கிட்ட தெரியுற மாதிரி வச்சாவில தெரியுங்க. வாங்க அங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. நானே வந்து 1 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சு எங்கன்னு இருக்குன்னு தூக்க வரிசையில் பேக்க இறக்கி எங்கிட்டு வந்தோம்னு தெரியலை. எங்கள் வருகின்ற காவல்துறை அன்பு அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்களது விழா குழுவினர் சார்பிலும் தேவேந்திர குல வேளாளர் அன்பு சொந்தங்கள் சார்பாகவும் மற்றும் இந்திரன் இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. சும்மா கைதட்டி அப்படி கைதட்டி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கும் வந்திருக்கும் ஒளிவழி அமைப்பு தஸ்மிதா ஆடியோஸ் இருளாயம்மன் நகர் அன்பண்ணனுக்கு பொன்னாடை அணிந்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஈபியிலிருந்து போட்டாச்சா தன்னந்த ஈபியா பொன்னாடை ஓட்டையில் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தன். அப்போ தான் பொன்னாடை ஓட்டையில் கைதட்டலைன்னா தான் ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். கைதட்டலைன்னா இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பொன்னாடை?
என்ன வெட்டியா முடிச்சாங்க அப்படின்னு அர்த்தம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தாருக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே ரொம்ப அந்த ஊருக்கு வந்து எங்களுக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. வந்து இறங்கவும் இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து ரோட்லேயே வச்சு பொன்னாடையெல்லாம் போட்டு எலும்பிச்சை கனியெல்லாம் கையில் கொடுத்து யாருக்குமே அந்த வரவேற்பு இருக்காது. ஏன்னா பொன்னாடை போத்துறது வேற, ராஜகனி அது பேர். ராஜகனி. இந்த ராஜகனி ஏன்னா யாருக்குமே கிடைக்காது அந்த ராஜகனி. அது எனக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. வரவு எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து ராஜகன்னி என்று எலும்பிச்சை கண்ணியை கொடுத்து எங்களுக்கு கௌரவப்படுத்திய இந்திரன் இளைஞர் மன்றத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கொண்டோம். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஏன்னா நம்ம ஏரியா நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடியவங்க. இந்த எலுமிச்சங்கனி கொடுத்தாங்கல்ல, ஆமாம், அதுக்கு என்ன விளக்கம், என்ன அர்த்தம்? அதாவது எலும்பிச்சை கனின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, ஏன் வச்சாங்கன்னா அந்த எலும்பிச்சை வந்து எலி எலி இருக்குல்ல, எலி வந்து மிச்சம் வச்ச பழம் தான் எலுமிச்சை பழம். ஏன்னா எலுமிச்சை பழத்தில் 5 வகையான சுவை இருக்கும். அது மட்டும் கிடைக்காது. இல்லை தம்பி, நான் அதை சொல்லலை. அது இருந்துட்டு போகுது. சரிண்ணே. எலி வைக்குது, பூனை வச்சுட்டு போகுது, அது தேவையில்லை. சரி, அந்த பழத்தை உன் கையில் கொடுத்தாங்களே அதுக்கு என்ன விளக்கம்? அண்ணே தம்பி, நீங்கள் போகிற இடம்னா வெற்றியோட வரணும். பழத்தை மந்திரிச்சு வச்சுக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு செய்வனை வச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு மந்திரிச்சு கொடுத்தாங்களா? மந்திரிச்சு கொடுத்தாங்க. இது நாரதர்கிட்ட சொல்லி இந்த கேள்வியை தான் உன்னை கேட்க சொல்லணும். அண்ணே பழத்தை வேணா வாங்கிக்கிறேங்கண்ணே திருப்பி. எனக்கு பொன்னாடை எடுத்து பெருமைப்படுத்தி அன்புள்ள சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை துவங்குகின்ற மற்றும் நாடகத்தினை வீடியோ கோரிக்கை எடுத்துக் கொண்டு எனது பாசமிகு அன்புண்ணன் வைகை மீடியா நாடக கலை தானே நாடக நண்பர்கள் யூடியூப் சேனல் அன்புணங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை துவங்குகின்ற எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிப்பீங்க. நம்ம ஆண் வர்க்கம்லாம் அப்படி இது பண்ண மாட்டாங்க. அப்படி எதுவும் எந்திரிச்சு போனான்னா ஒரு ஆளாத்தையும் எந்திரிச்சு போவாங்க. சரி, அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனால் எதுவும் கட்டி இந்த சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. சரி, ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. நாட்டில் பெண்கள் மாதிரி ஒற்றுமையாக இந்த நாட்டில் வாழவே முடியாது. நீ சொல்கிறது சரிதான் தம்பி. தமிழ்நாட்டில் மட்டும் பெண்கள் ஒன்றாதான் எப்போவுமே வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருப்பாங்க. நீ பேசிக்கிட்டு இருக்க, உன் பேச்சை யாராவது கவனிக்கிறாங்களா? யார் கவனிக்கிறா? அதெல்லாம் கவனிக்கிறாங்க. கவனிச்சா என்ன, கவனிக்கலன்னா என்ன? நம்ம நாட்டில் பேசிட்டு சம்பளம் வாங்குறது உறுதி. ஏன் மாலாக்கா அவங்க பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன? அண்ணே 2 பேர் யூடியூப் சேனல் 2 பேர் மேடைக்கு வாங்க. நம்மளோட நாடகத்தின் வீடியோ கொடுக்கிறது கொண்டு அண்ணே வைகை மீடியா அண்ணே நாடக நண்பர்கள் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. வாங்க. சும்மா டீ குடிக்க வந்தவர் அவர். எல்லாருக்கும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி அன்பதை சார்ந்த நன்றி எதிர்த்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூரம் வாங்கி ஒரு 5 சக்குன்னு முடிச்சு உள்ளே ஓட்டு இந்த கருவாடு. அதனால நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் பெண்கள்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் என்பதை தெரிவித்து கொண்டு ஏன் பெண்கள் ஒற்றுமை சொல்ல தெரியுமா? ஏன் வளர்த்த ஆத்தாக்க பாரு, இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழவே முடியாது. கல் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். கல் பைப்பில் தண்ணி இன்னி பிடிக்கல, லேசாக குடம் மட்டும் இடிச்சுட்டேன். கல் இந்த ஊர் பிரசிடண்ட் அண்ணியும் தாண்டி வச்சிருந்த காரைக்குள்ளே ஒருத்தனோட பைக்கில் திருன்னு ஏறி போனேன் அப்படின்னு மண்டை உள்ள வர பேசுங்க. நம்ம ஆம்பளையால் அப்படி ஏதாவது சண்டைனா நோத்தனமா வெட்டுவேன் குத்தன்னு வேலையை முடிச்சிருவேன். ஆனால் பெண்கள் மட்டும் பொறுமையின் பொக்கிஷம். அதுகள்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னோம் வச்சுக்கவே, சுப்பிரமணி கொண்டாட்டிய தங்கராஜ் வச்சுக்க இப்போ சொன்னோம் வச்சுக்க, விடிமுனே சிங்கப்பூர் சீனா துபாய் போயிடும். நம்ம ஆண் வர்க்கம் அப்படி இல்லை, பொறுமையின் பொக்கிஷம். 1 வருஷம் 1.5 வருஷம் வந்தாலும் எந்த விஷயத்தையும் ஒல்லியே சொல்ல மாட்டேன். என்ன ஒன்று ஒரு கட்டிங்க காட்டிலும் கட்டிங் கூட போச்சுன்னா இவனா வாய் விட்டு மாட்டிக்கிறேன், அமுதா நான் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு. நம்ம ஆளுகிட்ட உள்ள பழக்கப்படுத்தேன். இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவங்க வீட்டில் கறி குழம்பா வைக்க லோனுனால பல குடும்பம் லோன் தெரியும். அன்னைக்கெல்லாம் 10 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் எங்கள் ஊரில் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன்.
சார் எனக்குள்ளோன்னு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட விட மாட்டேங்குது. ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு சரியாக சேர்த்து வீட்டிலே வச்சுக்கிறது ஐயா. ஆமாயா, இந்த லோனு காசு வாங்குறேன்னு புருஷங்காரன் மேஜாமர் பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்ம ஆள் டைலாக் கொடுவேன் பாரு, ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காடின்னு சொல்லுவேன். பொண்டாட்டியை எத்து பல்லா இருக்கு நம்ம ஆள் சொல்லுவேன், பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கு. அன்னைக்கு தான் பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் பரட்ட மாதிரியே பழைய பூ ஐடி அப்படி லூஸு சிரிக்கி அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவேன். அன்றைக்கின்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. நைஸாக புருஷங்கார போய் பொண்டாட்டியை கேட்பார், இன்னைக்கு ஒரு நாள் நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்னன்னா மற்ற நாளில் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. அதுவும் இந்த பார்த்தா அந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா, மயிர புடுங்குறா. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சாங்க தெரியுமா? பணம் வாங்குற வரை புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாமல் கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சுருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை பணத்தை கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டி உங்களை கும்பிட்றக்கா, அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கக்கா, இல்லைன்னா என்னை நீக்கிடுவாங்க வேலையை விட்டு அக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்குது. அது விடியுமா முடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்கய்யா. வந்து வீட்டு வாசலில் வந்து ஒரு பாயை விரித்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுருவேன். அந்த விளக்கு தான் விடிவெள்ளியா. அந்த விளக்கு எரியிற வரை பணத்தை வசூல் பண்ணுவேன். வசூல் பண்ணி முடிச்சோன்னா விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீடெலாம் 2 குட்டியாச்சில் போயிடணுமா, அவங்க வீடெலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிடணுமா. இதில் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆளப்போகிற மந்திரி மாதிரி. ஒரு 200 ரூபாய்க்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு, ஹேண்ட்பேக்கு, நான் தான் குழுத்தலைவி, மயிரை புடுங்கின தலைவி அப்படின்னு. 5ஆம் தேதியாச்சும் இருக்கு, அமுது ஆந்தி பணம் கட்டையெல்லாம் உடனே நீக்கிடுவேன், மயிரை பிடிக்கிடுவேன்னு. இப்போ ஒரு வரையில ஒரு நியூஸ் படித்து பார்த்தேன். குழு தலைவி 13 பேருக்கு ஒரு ஆள் ஒரு குழு தலைவியும். அவங்க எல்லாரும் கையெழுத்து இவங்களே போட்டுட்டாங்க. போட்டு 8 லட்சத்தை வாங்கிக்கிட்டு கையை கை வச்சுட்டு ஓடி போயிட்டா, மாட்டிக்கிட்டா. இப்போ குழு தலைவிலாம் பார்த்துருங்க, பணம் கட்டாலும் பார்த்து இருந்துக்கிறோங்க. இந்த நாட்டில் கடன் வாங்குறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க. கடன் எப்படி கட்டணும்னு இதுவரை எவனும் சொல்லி கொடுக்கல. பள்ளிக்கூடம் படிக்கல சொல்லுவார், 15ல் இது போகுமா, 20 போகுமா, 15ல் 20 போகுமா, போகலன்னா என்ன செய்யணும், பக்கத்தில் கடன் வாங்கணும். அப்போ கடன் வாங்க ஆரம்பிச்சது மண்டை உள்ள போனாலும் கடன் வாங்குறது திருந்தவே திருந்தார். நாடே கடனில் தான் இருக்குது. நம்ம என்னைக்கு கடன் வாங்காமல் இருக்கோமோ அப்போத்தான் நம்ம நிம்மதியாக வாழலாம் என்பதை தெரிவித்து கொண்டு எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. வளர்த்த ஆத்தாக்கள்லாம் சில ஆளுங்க 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாமல் தவமாக இருக்காங்க. குழந்தைய வச்சுருக்கவங்களாம் ரொம்ப பத்திரமா இருங்க. வளர்த்த ஆத்தாக்கு எல்லாம் அன்றைக்கெலாம் ஒரு வீடியோ பார்த்து ஒரு 3 வயசு பையன் ஒரு பொண்ணு நல்லா விளையாண்டுக்கு பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது. காரை போய் கதவை திறந்துருச்சு. கதவை திறந்து காருக்குள்ளே போயிடுச்சு. கதவு லாக் ஆகிடுச்சு. புள்ள ஒன்றுமே சொல்ல முடியல, உள்ளே தித்திரிக்குது. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை இறந்தே போச்சு. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், வளர்த்த ஆத்தாக்க நிறைய ஆள் குழந்தை இல்லாமல் தவமாக இருக்காங்க. தயவு செய்து அதே மாதிரி பைக்கில் ஊரெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப கவனமாக போகணும். நம்ம சரியாக போனாலும் எவனாவது வந்து கவுட்டுக்குள்ளே விட்டுருவேன் வண்டியை. இல்லை ரொம்ப கவனமாக இருக்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதியே தூங்கணும். நன்றி. எனக்கு வணக்கம் ஐயா. ஹலோ 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 சுருக்கு நேரத்தில் அம்மன் கோயில் கிழக்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயம் மேற்காலே நம்ம ஒரு நாள் அரியே நாட்டு சரணம் அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே, 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடித்தா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடித்தா, 1000 வரி கேட்டு சங்கீதம் கொடுப்பாளே.
தந்தான தந்தான தந்தானா தந்தான தந்தான தந்தானா தூக்குனா குருவியெல்லாம் தளர்ந்த பாசையிலே துக்கனா குருவிகள்லாம் தரணிஞ்ச பாத்தையிலே முக்கோடு மூக்கு வச்சு முழுமுழு பேசையிலே முக்கோடு முக்கு வச்சு முழு முழுன்னு பேசுகினே மலைய திறந்து விட்டா மனத்தனை நிறைந்து வரும் மடைய திரண்டு விட்டா மடத்தனி நிறைஞ்சு வரும் மானம் காத்திருக்கும் அந்த காரி வணங்கி வரும் அம்மன் கோயில் கிழக்காலே அந்த வகையில் மேற்காலே ஒரு நடுவாரே நீதனி அடியே நாட்டுத்தல நம்ம கண்டு நாட்டுத்தல நம்ம கண்டு நாட்டுத்தல நம்ம கண்டு